ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கம்பு சாதம் வந்து உருண்டை பிடிச்சி எப்படி நாம் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறது, மறுநாள் வந்து நம்ம கரைச்சி சாப்பிட்றது போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், வந்து நான் நேற்று வந்து நான் சாப்பாடு சூடாக இருக்கிறப்ப குளன்னு இருக்கிறத காட்டினேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறுனதையும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் கெட்டியாக சாதம் வந்து நம்ம அரிசி சாதம் வச்சா எப்படி இருக்குமோ அது போலயே நம்மளுக்கு வந்து வந்துருக்குதுங்க. இதை வந்து எப்படி நம்ம உருண்டை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இப்போது கையில் ஈரத்தை பண்ணிட்டு பாரு, இது போல் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா வெதுப்பான சூட்டில் தான் இருக்குதுங்க. சுத்தமாக அவ்வளோ சூடு ஆறலிங்க. இப்போ வந்து நம்ம எந்த சைஸ்க்கு வந்து உருண்டை வேணுமோ இப்படி இது போல் நம்ம ஈரக்கையில் வந்து உருண்டை பிடிச்சோம்னா நல்லா உருண்டை ஆயிருங்க. நம்மளுக்கு உடஞ்சும் வராதுங்க தண்ணிக்குள்ளே போட்டுட்டா. பாருங்கள், இது போல் இப்படி நீங்கள் உருட்டி பிடிக்கிறப்ப நல்லா ரவுண்டாக உருண்டையாக வந்துடுங்க. பாருங்கள், ஒரு 10 தடவை நம்ம இது போல் உருட்டினோம்னா நல்லா பாருங்கள் பந்து போல் நம்மளுக்கு இது போல் வந்துடுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க சாதம் நம்மளுக்கு. இப்போ இந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த சாதத்தை நம்ம இது போல் சேர்த்துடலாங்க. பாருங்கள், சாதம் நம்மளுக்கு கரைஞ்சி வராதுங்க. நாளைக்கு நீங்கள் இது வரைக்கும் விட்டாலும் இப்படியே தான் இருக்குங்க. நமக்கு தேவையானப்போ ஒரு உருண்டை வந்து எடுத்து நம்ம கரைச்சிக்கலாங்க. நான் நாளைக்கு காலையிலையும் இது வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க. இது போலயே எல்லா சாதத்தையுமே நம்ம வந்து உருட்டி உருண்டையாக வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் வந்து பல்லு விளக்கிட்டு நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு உடம்புல வந்து கொப்பளங்கள்லாம் எதுவும் வராதுங்க. வெயில் காலத்தில் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குங்க உடம்புக்கு. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி உடம்புக்கு நன்மைன்னு சொல்கிறாங்களோ அது போல தாங்க இதுவும். நம்மளுக்கு வேனல் கட்டிகள் வருங்க வெயில் காலத்தில், அம்மா போடுங்க, அது மாதிரிலாம் எதுவுமே வராமல் இந்த கம்பு சாதம் வந்து தடுக்குங்க. வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு எதுவுமே வராமல் நம்மளுக்கு இருக்குங்க. பாருங்கள், இது போலமே எல்லா உருண்டையும் பிடிச்சி போட்டு நான் காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ 6 உருண்டைகள் வந்து எனக்கு வந்திருக்குங்க. இந்த உருண்டைகள்லாம் மூழ்கிற அளவுக்கு இன்னுமே நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இன்னுமே நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து அந்த உருண்டை மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா முங்கி வந்துருச்சுங்க நம்மளுக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம கம்பு சாதத்தில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சுருக்குறேங்க. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நேற்று வந்து நான் போட்டிருக்குறேங்க. இந்த வீடியோவுக்கு முதல் வீடியோவை வந்து நான் போட்டிருக்குறேங்க. தேவைப்படுச்சுன்னா நீங்களும் அதையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்படியே வந்து தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. என்ன செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேங்க. நாம் நைட்டு வந்து இது போல் செஞ்சு சூடு ஆறுனது போட்டு வச்சிட்டோம்னா காலையில் மதியம் சாப்பிட்றதுக்கு வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்லாங்க. மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க, எதுவுமே ஆகாது. இந்த தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப நம்ம வேறு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ வந்து புளிப்பு வந்து ஏறாதுங்க. நான் எப்படிங்கிறத நாளைக்கு வந்து பக்குவமாக சொல்கிறேங்க. இப்போ நம்ம தட்டு வச்சு மூடி அப்படியே வச்சிடலாங்க. காலையில் பார்க்கலாங்க. நம்ம பாருங்கள், திருப்பி மறுநாள் காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப சூப்பராக நம்மளுக்கு அந்த கம்பு சாதம் அப்படியே கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு கவலம் எடுத்து போட்டு நம்ம தயிர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடித்தோம்னா அவ்வளோ நல்ல ஒரு வயிற்றுக்கு வந்து அவ்வளோ ஒரு இதமாக இருக்குங்க. நல்லா குளிர்ச்சி கொடுக்குங்க உடம்புக்கு. நல்லா நுங்கு தண்ணி குடித்தது போல் இருக்குங்க இது குடிக்கிறதுக்கு. நீங்கள் தேவையான அளவு எடுத்து போட்டு இது கரையாதுங்க. 2 நாள் வச்சாலும் இது போலயே கரெக்டான பக்குவத்தில் வந்து நீங்கள் சாதம் செஞ்சிங்கன்னா இது போலயே தான் கரையாமல் அப்படியே தான் இருக்குங்க உருண்டையோட. நம்ம தேவையானப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்து போட்டு நம்ம கரைச்சி மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு. காலையில் இது போல் நம்ம ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு இதில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு எதுவுமே வேண்டியது இல்லைங்க. நுங்கோட தண்ணி, இளநீ தண்ணி குடித்தா எப்படி இருக்குமோ அந்த நுங்கு ஸ்மெல்லோட தான் இந்த தண்ணியே இருக்குங்க நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு. இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. இப்படியே இந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.
இந்த சாதம் கரெக்டாக பக்குவமாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னையே ஒரு வீடியோ முதல் நாள் வந்து போட்டுக்கிறேங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. இது போலயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.